வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது முட்டைக்கொள்ளும் ராகுவும் புதனும் என்ற தலைப்பின் கீழ் ராகுவோடு சண்டை போடும் புதனால் தீராத பிரச்சனைகள் ஒருவருக்கு எப்படி வரும் என்பதை சில உதாரண ஜாதகங்களை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே. ராகுவினை போல் கொடுக்கும் கிரகம் எதுவும் இல்லை. ராகு யோகங்களை அள்ளித் தருவதில் வள்ளல் என்றே கூறலாம். ராகுவினை சரியாக பயன்படுத்தாத கிரகங்கள் இன்னல்களுக்கு ஆளாகி ஜாதகருக்கு பெரும் துயரங்களையும் தந்துவிடுகிறது. ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடமானது சத்ரு, வழக்கு, சண்டை, நோய் என பலவிதமான அடையாளங்களை காட்டுகிறது. அப்படித்தான் 6ஆம் இடத்திற்கு சரிபட்டு வராத கிரகம் புதனாகும். 6ஆம் இடத்திற்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் ஏதாவது போலீஸ் வழக்கு, பிரச்சனைகள் என சந்திக்க வேண்டி வரும். இந்த கிரகமானது ராகுவின் பார்வையினை பெற்றுவிட்டால் எப்படி ராகுவின் தொடர்பால் ஒரு நல்ல யோகம் ஒரு கிரகத்திற்கு கூடுகிறதோ அப்படித்தான் ஒரு கெட்ட யோகமும் அந்த கிரகத்துக்கு கூடிவிடுகிறது. அதாவது ராகுவின் கேந்திர கோணங்களில் அமரும் கிரகங்கள் வலிமையாக இருந்தால், ஏதாவது ஒரு யோகம் பெற்றிருந்தால் அந்த கிரகமானது பிரபல யோகத்தினை தந்து விடுகிறது. ஆனால் எந்த கிரகமும் ராகுவின் மறைவிடங்களில் அமர்ந்தால் பெரும் பின்னடைவினை சந்தித்து விடுகிறார்கள். அதாவது எந்த கிரகம் ராகுவின் மறைவிடங்களில் அமர்ந்தால் அந்த கிரகமானது பெரும் பின்னடைவினை தந்து விடுகிறது. அதுவும் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் வழக்கு விவகாரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் ராகுவிற்கு கேந்திர கோணங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது ராகுவின் உதவியால் 6ஆம் இடம் எந்த விதமான பாதிப்பினையும் தருவதில்லை. மாறாக ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் ராகுவிற்கு 6, 8, 12 வீடுகளில் மறைந்தால் பெரும் பின்னடைவினை தந்து விடுகிறது. குறிப்பாக ராகு அமர்ந்த வீட்டிற்கு அருகே 6ஆம் இடத்தோன் அமர்ந்தால், அதுவும் புதன் 6ஆம் இடத்தோனாக வந்து அமர்ந்தால் வழக்கு நிச்சயம், தண்டனை நிச்சயம். வாருங்கள் நாம் இதனை ஒரு உதாரண ஜாதகங்கள் வழியாக பார்க்கலாம். லல்லு பிரசாத் யாதவ். இவர் பிறந்தது மேஷ லக்னம். மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் புதன், கடகத்தில் சனி சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் குரு. இவர் பிறந்த மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் புதன். மேஷ லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் புதன் 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். மேஷ லக்னத்தில் லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். மேஷ லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் புதன் ராகுவின் பார்வையினை பெறுகிறார். அதாவது ராகுவிற்கு கேந்திர கோணங்கள் அமரவில்லை. பிறந்த லக்னத்திற்கு 1 முதல் 6 வீடுகளுக்குள் புதன் அமர்ந்து ராகுவிற்கு மறைவிடம் நாடியதால் வழக்கு விவகாரங்களில் இவர் சிக்க நேரிட்டது. அந்த வழக்கு விவகாரங்களில் சிறை தண்டனையும் இவர் பெற்றார். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது மத்திய அமைச்சராக இருந்தவரான சிதம்பரம் ஜாதகத்தினைத்தான். இவர் பிறந்தது மீன லக்னம். மிதனத்தில் சனி செவ்வாய் ராகு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன் குரு, தனுசுவில் சந்திரன் கேது. இவர் பிறந்த மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் சிம்மமாகும். மீன லக்னத்தின் 6ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். மீன லக்னத்தின் 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். மிதனத்தில் அமர்ந்த ராகுவிற்கு கேந்திர கோணங்களில் புதன் அமரவில்லை. மாறாக ராகுவிற்கு மறைவிடம் நாடியதால் புதன் பலவீனப்பட்டார். இவருக்கு 6ஆம் இடத்து தொடர்பில் புதன் இருப்பதும் ராகுவிற்கு மறைவிடமாக புதன் அமர்ந்ததும் ராகுவின் பார்வை பெற்றதும் வழக்கு சிறை தண்டனை பெற்று தந்தது. ஆனால் இவருக்கு இப்பொழுது சிறையிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறார். காரணம், ராகுவிற்கு கேந்திரத்தில் அமர்ந்த 6ஆம் இடத்தோன் சூரியன் உதவி செய்கிறார். அதாவது ராகுவிற்கு கேந்திரத்தில் அமர்ந்த சூரியன் இவரை சிறைக்கு மீண்டும் செல்லாமல் உதவி கொண்டிருக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஜெயலலிதா ஜாதகமாகும். இவர் பிறந்தது மிதுன லக்னம். கடகத்தில் சனி, சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசுவில் குரு, கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் ராகு. இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் செவ்வாய். இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு 11 மேஷத்தில் ராகு. ராகு அமர்ந்த மேஷ லக்னத்திற்கு 11, அதாவது பாதகத்தில் புதன். 6ஆம் இடத்தோன் செவ்வாய், புதன் பரஸ்பரம் தொடர்பில் விவகாரம் ஆரம்பிக்கிறது. இவருக்கு 6ஆம் இடத்தோன் செவ்வாய், புதன் ராகு தொடர்பில் இருந்ததால் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனையாகி சிறை தண்டனையும் பெற்றுத்தந்தது. ராகுவிற்கு கோணத்தில் கேந்திரத்தில் புதன் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக ராகுவிற்கு பாதகத்தில் அமர்ந்த புதன் பாதகத்தினை செய்தது. மீண்டும் சொல்கிறேன், ராகு ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான கிரகமாகும். ராகுவின் அமைவிடமும் ராகு அமர்ந்த அமைவிடமும் சரியான இடத்தில், அதாவது ராகுவிற்கு கேந்திர கோணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குமானால் அந்த அமைப்பானது பிரபல யோகத்தினை கொடுத்து விடுகிறது.
வாழ்க்கையில் உச்சத்திற்கும் ஒருவரை கொண்டு சென்று விடுகிறது. ராகுவின் கோணத்தில் குரு பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டான அம்ச யோகத்தினை பெற்றதால் தான் ஜெயலலிதா பிரபல யோகத்தினை பெற முடிந்தது. ராகுவிற்கு கேந்திரத்தில் சனி அமர்ந்து பேச்சாற்றலில் மக்களை கவரவும் முடிந்தது. இப்படித்தான் நேர்களே, ராகுவை மையமாக வைத்துக் கொண்டுத்தான் பலன்களை பார்க்க வேண்டும். ராகு லக்னத்தினை மறந்துவிடக் கூடாது. நாம் தொடர்ந்து ராகுவின் விளையாட்டினை பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.